நான் தான் ஒரு தப்பான பொண்ணை பெத்துட்டேன். அது என்ன இந்த அளவுக்கு கொண்டாந்து விடுன்னு நான் நினைக்கவே இல்லை. என் பொண்ணு பண்ணிட்டு போனத நீங்கெல்லாம் சொல்லி சொல்லி காமிக்கிறப்போ செத்து போயிடலாம் போல இருக்கு. இல்ல சண்முகம், தயவு செஞ்சு விட்டுருங்க. மாமா, ஒரு குடும்பமே நொந்து போய் கிடக்குதுன்னா அதுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணணும். இப்படி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி வேடிக்கை பாக்குறீங்களே, நீங்களா என்ன ஜென்மம்? தயவுசெய்து முதல்ல போங்க. நல்லதுக்கே காலம் சித்தப்பு, வாங்க போலாம். சரி வா, என்ன பண்றது? பெரியப்பா, இவனுங்க பேச்செல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல வெற்றி, என் கோவம் அவங்க மேல இல்ல, என் மேலதான். எனக்கு தான் பொண்ணை வளர்க்க தெரியல. இனிமே இந்த வீட்டு படியை தாண்டி என்னால வெளியே போக முடியாது. ஏன் பெரியப்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா. இல்லப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னங்க பெரியமா, அழாதீங்க பெரியமா. என்னடா பண்றது? இப்படி எங்க அப்பாக்கு நல்லது சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவரை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வெற்றி தான் ரொம்ப ஓவரா எங்க அப்பாவை ஏத்தி விட்டுருக்கான். போற வர அத்தனை பேரும் எங்க அப்பாக்கு அட்வைஸ்ங்கிற பேர்ல அவர் வாழவே தகுதி இல்லாதவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பயந்துகிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியவே வராம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாரு. நாங்க அங்க இருந்தா அவருக்கு கஷ்டம்னு நினைச்சோம். பிரபுக்கும் சென்னையில ஒரு நல்ல வேலை கிடைச்சது. நாங்க 2 பேரும் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டோம். 6 மாசம் கழிச்சு பிரபு அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நாங்க அவங்கள பார்க்க போயிருந்தோம். அத்தைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வரும்போது எதிரில எங்க அப்பா வந்தாரு. எனக்கு ஏதோ ஒரு குருட்டு தைரியம் வந்துச்சு. அவர் முன்னால போய் நான் நின்னேன். பிடிக்கல, வெறுப்பா வருதாப்பா? சண்முகத்துக்கு ஒழுங்கா பொண்ண வளர்க்க தெரியல, அதான் வேலைக்கார பையனோட ஓடி போயிட்டான்னு எல்லாரும் உங்களை கேலி பண்ணிருப்பாங்கல்ல. சாரிப்பா, நான் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புப்பா. அதுக்காக நான் உங்க பொண்ணே இல்லைன்னு ஆயிடுமா? இந்த 6 மாசத்துல நீங்க என்ன நினைச்சே பார்க்கலையப்பா. 20 வருஷம் செல்லமா வளர்த்த பொண்ண ஒரு செகண்ட்ல எப்படிப்பா உங்களால தூக்கி எறிய முடிஞ்சது? பிரபுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு கௌரவ குறைச்சல் அதானே? ஏன்னா பிரபு நீங்க சொல்ற ஜாதி இல்ல. ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலயுமே ஜாதி இல்லைன்னு சொல்லி கொடுத்ததாப்பா வளர்க்குறாங்க. கல்யாணத்துல மட்டும் ஜாதி பாப்போம்னா எப்படிப்பா? பிரபு நம்ம ஜாதியா வேற ஜாதியான்னு தான் பாக்குறீங்க. நல்லவரா கெட்டவரான்னு யோசிக்கவே இல்ல, அப்படிதானேப்பா? ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் தெரியாம குழந்தைய மாத்திட்டா. கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாமே ஒரு செகண்ட்ல மாறி போயிடுமேப்பா. அங்கதான் பொறுப்பேன்னு பிரபுவும் ஆசைப்படல,
உங்களுக்கு தான் மகளா பொறப்பேன்னு நானும் சபதம் எடுத்துட்டு வரல. வாழ போறது கொஞ்ச நாள் தான்ப்பா. அதுல எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழறதுல என்னப்பா தப்பு இருக்கு? உங்களுக்காக உங்க பேச்ச கேட்டு நீங்க சொல்ற மாப்பிளைய நான் கல்யாணம் பண்ணிருந்தா உங்க கௌரவம் போயிருக்காது. ஆனா நான் சந்தோஷமா இருப்பேனான்னு கேட்டா சத்தியமா இல்லப்பா. இப்ப உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கேப்பா. நீங்க எதிர்பார்க்கிற ஜாதியோ பணமோ பிரபு வீட்ல இல்லதான். ஆனா உங்க பொண்ணு சந்தோஷமா வச்சுக்கிற மனசு அங்க எல்லார்கிட்டயும் இருக்குப்பா. உங்களை அவமானப்படுத்திட்டு தான் நான் சந்தோஷமா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லப்பா. ஆனா நான் நல்லா இருக்கேன்றத உங்ககிட்ட தானப்பா சொல்ல முடியும். நான் தப்பு பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்கப்பா. நான் கேட்ட எதையுமே நீங்க வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதே இல்ல. ஆனா பிரபு விஷயத்துல மட்டும் நீங்க ஏன்பா அப்படி நடந்துக்கிட்டீங்க? என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய ஏன் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல? யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு பயந்து அவசரமா எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னீங்களேப்பா. ஏன்பா அப்படி சொன்னீங்க? பெத்த மக சந்தோஷத்தை விட சொந்தக்காரங்க எதுவுமே உங்களை சொல்லிடக்கூடாது. அதான் உங்களுக்கு முக்கியம்ல. என் வாழ்க்கையை விட உங்களுக்கு உங்க ஈகோ தான் முக்கியமா போச்சு இல்ல? நீங்க சொன்னதை கேட்டு சரின்னு ஒத்துக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணத்தன்னைக்கு விஷத்தை குடிச்சு செத்து போயிருந்தா, ஐயோ நிர்மலா, நீ ஆசைப்பட்டவனோடவே உன்னை சேர்த்து வச்சிருக்கலாமேன்னு சொல்லி நீங்க அழுவீங்களா மாட்டீங்களாப்பா? யார் சொல்றது முக்கியம் இல்ல, எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம்னு எப்ப நீங்க நினைச்சு எங்களை ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் நாங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷ பொண்டாட்டியா வாழறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு நாள் வேணா ஆகட்டும்பா, நாங்க காத்துட்டு இருக்கோம். வாங்க போலாம். எங்க வீட்டு நம்பர்ல இருந்து கால் வருது. எடுத்து பேசு. ஹலோ. ஹலோ, யாரு? நிம்மி, அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. நீங்க? சாரிப்பா. அத நான் சொல்லணுமா? அப்பா, காலையில நீ பேசினதை பத்தி இவ்வளவு நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணை கெஞ்ச விட்டு நான் யாருக்காகமா வாழணும்? பெத்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல தான் ஒரு அப்பனோட மானம் மரியாதை எல்லாமே இருக்கு. யாரோ ரெண்டு சொந்தக்காரங்க நக்கலா பேசிடுவாங்களோன்னு பயந்து உங்களை ஒதுக்கி வச்சிட்டோமா. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். என் பொண்ணை விடவா அவனுங்க சொல்ற வார்த்தை பெருசு. இந்த 6 மாசத்துல எவ்வளவோ நடந்து போச்சு. உனக்கு பிடிச்ச பையனோட வாழணும்னு ஆசைப்பட்டத தப்புன்னு சொன்ன பல பேர் வீட்டுல எவ்வளவோ என்னென்னமோ நடந்து போச்சு. அதுக்காக எவனுமே செத்து போகல. ஒரு விஷயம் அடுத்தவங்க வீட்டுல நடந்தா அது மானம் போற விஷயம். அதுவே அவனுக்கு நடந்தா அது விதி. இதெல்லாம் இப்பதாமா புரிஞ்சுது. இவனுங்க கேவலமா பேசுவாங்களேன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட நினைச்சிருக்கமா. அப்பா
அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதாம்மா புரியுது. நான் ஏற்கனவே யோசனையில தான் இருந்தேன். இன்னைக்கு நீ பார்த்து பேசினதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு எந்த குழப்பமும் இல்லம்மா. இந்த உலகத்துல யாருக்காகவும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதா இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவை. எனக்கு புத்தி வந்துருச்சுமா. நாளைக்கே அம்மாவை கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வரமா, சரியா? அப்பா நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா. பெரியப்பா வாப்பா விட்ரே. சரி நிம்மி, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். வச்சுட்டுமா? சரிப்பா. பாப்பா விட்ரே. என்னப்பா, என்ன விஷயம்? எங்க காதல அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதும் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பாத்தியாடா, அவங்க அப்பா ஏத்துக்கிட்டாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா? போதுமா? யாரு? இந்த வரேன். நிர்மலாமா இருக்காங்களா? இருக்கு, வாங்க வாங்க வாங்க. இந்த இருக்க நிர்மலா. வாங்கண்ணே. அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருமா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா, நம்மளெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டாருமா. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருமா. நிம்மி, நிம்மி, என்னமாச்சு? நிம்மி, சின்னம்மா, நிம்மி, நிம்மி எந்திரிமா. நிம்மி, என்னாச்சு நிம்மி? எந்திரிமா. சின்னம்மா நிம்மிமா சின்னம்மா நிம்மி, நிம்மி, நிம்மி. பாருங்க அண்ணா, அப்பாக்கு என்னாச்சுன்னா? பிரபு, அப்பாவை நான் உடனே பார்க்கணும் பிரபு. ஐயோ வேண்டாமா, இப்ப நீ அங்க போனீனா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? ஐயோ அத்தை, உங்களுக்கு புரியல. அப்பா எங்களை ஏத்துக்கிட்டாரு. பிரபு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பிரபு. யாருக்கு தெரியும் நிம்மி? அப்போ அம்மா சொல்ற மாதிரி நமக்கு போக வேண்டாம். போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். வேண்டாம் நிம்மி. பிரபுவும் அவர் அப்பா அம்மாவும் அங்க போக வேணா, பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம நானும் போகல. அழுது ஓஞ்சி போயிட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு நானும் பிரபுவும் எங்க அம்மாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனோம். நிம்மி, அப்பா நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாருடி. சாவுக்கு வராத கூட பாலுக்கு வந்துருக்கோம். என்னன்னு சொல்றது தெரியும். ஆமா, 3 நாள் காரியம் விஷயமா என்னன்னு என்னடி பண்ண போற? பெரியமா, நம்ம நிம்மி வந்திருக்கு. அவ எதுக்கு இங்க வந்தா? அவ எதுக்குடா இங்க வந்தா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நிம்மி பாவம் பெரியமா, அதுகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. பெரியப்பா இறந்து போனதுக்கு
நம்ம நிம்மிதான் காரணம்னு அவளுக்கே தெரியாது பெரியமா. அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அது கடைசி வரைக்கும் நொந்து போயிடும் பெரியமா. பெரியப்பா தப்பான முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கு நிம்மி என்ன பண்ணுவா பெரியமா? நடந்தது நடந்து போச்சு. செத்தவங்க இனிமேல் வரப்போறது இல்ல. வாழ போறவங்களை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் பெரியமா? என்ன வெற்றி, என்னாச்சு உனக்கு? நீயும் அவள மாதிரியே நன்றி இல்லாம பேசுற. இல்ல பெரியமா, அது வந்து செத்து போனது உன் பெரியப்பா வெற்றி. பெரியமா, வாசல்ல நிக்கிறது என் தங்கச்சி பெரியமா. எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? உன்ன மாதிரி எல்லாம் என்னால யோசிக்க முடியாது. அவன் நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. பெரியமா ப்ளீஸ் பெரியமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு பேசாம இரு வெற்றி. இங்க பாருங்க பெரியமா, அந்த பையன் வந்திருக்கான். அவனை என்ன வேணா செய்யுங்க. நம்ம பாப்பாவை மட்டும். என்னது? அவன் வந்திருக்கானா? எந்த தைரியத்துல இங்க வந்தா? பெரியமா விடுங்க பெரியமா, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இனிமேல் என்ன இருக்கு? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது வெற்றி. ப்ளீஸ் பெரியமா. சத்தியமா சொல்றேன் வெற்றி, இதுக்கு மேலே அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுன உன்னையும் எப்பள்ள இல்லைன்னு சொல்லிடுவேன். ஏய் ஐயோ பெரியமா. நில்லுடி. எங்க வந்த? எங்கடி வந்த? என் புருஷனை கொன்னுட்டு எந்த தைரியத்துல நீங்க வந்த? இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன கொன்னே போட்டுவேன். இத பாரு, இப்ப மரியாதை வெளியில போறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு போக மட்டும் சொல்லு. பேசாதடா. என்ன கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? என் புருஷனை கொன்ன உங்களை பார்த்தா எனக்கும் அப்படித்தானே இருக்கும். உங்ககிட்ட என்ன பேச்சு? போங்க வெளியில. அம்மா என்னம்மா? போங்க வெளியே. போங்க வெளியில போங்க. ஏய், நான் செத்தா கூட என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. போடி. அத்தை, அழாதீங்க அத்தை. வாங்க. எங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் எங்களை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா எங்களை மன்னிச்சிட்டாரு. அவர் எங்களை ஏத்துக்கிட்டாரு. ஆனா இது யார்கிட்ட சொன்னாலும் அவங்க நம்பல. ஏன்னா எங்களாலதான் எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு வெற்றி எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். பிரபுவோட அப்பா அம்மாவே எங்க அப்பா சாவுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா போன்ல கடைசியா பேசும்போது கூட வெற்றி அப்பாவை கூப்பிட்டது போன்ல கேட்டுச்சு. ஆனா அவர் காலையில தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க, எங்க அப்பா சாவுக்கு யார் காரணம்னு? அப்பவே நீங்க இது எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாமே. சொன்னோம், எல்லாருமே எங்களை தான் தப்பு சொன்னாங்க. யாருமே நம்பல. சரி, இப்போ வெற்றி தானே கொலை பண்ண போறாருன்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அவருக்கும் எனக்கும் நிறைய மன வருத்தம் இருக்கு. அதனால நான் வேணும்னே அவர் மேல பழி போறதா தானே சொல்லுவாங்க. இதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில தான் நாங்களும் இருந்தோம். பேசாம நாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமே. என்னன்னு கொடுக்க முடியும்? வெற்றி தான் இப்படி செய்யறாங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லையே. அதுக்காக நாம இத சாதாரணமா விட்டுற முடியாது. வேற என்னங்க பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. நாளைக்கு நான் என் இன்சார்ஜ் கிட்ட பேசுறேன். அவருக்கு போலீஸ்ல நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க. அவர் கேரளால இருந்து நாளைக்கு தான் வராரு.
சரி பிரபு சார் வரட்டும். நானும் என் சைடில் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். முதல்ல நான் போய் ஷாமை பார்க்குறேன். நட்ராஜ், இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எதுக்காக வெளியே போகணும்? ஷாம்க்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. என்னங்க இது? இப்போ நான் வெளியே இருந்தா நீங்கள் வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாமே. ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். நட்ராஜ் சொன்னா கேளுங்க.